ஹே, நம்ம ஏன் இன்னும் பணக்காரங்களா ஆகல? நான் சொல்லட்டுமா? ஏன்னா அவங்கள மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம செய்யறது கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கோல்டு, எஃப்டி, லேண்ட், அவ்வளவுதான். இதோட ரிசல்ட் என்ன? ஒரு 6-10% 5 வருஷத்துல கிடைச்சிருக்கு, அவ்வளவுதாங்க. பணக்காரங்க இப்படிதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களா? அவங்களுக்கு பினான்சியல் அட்வைசர் இருப்பாங்க, அவங்க தான் போர்ட்போலியோஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்க. அவங்க டாப் இந்தியன் ஷேர்ஸ், இன்டர்நேஷனல் ஷேர்ஸ், கார்பரேட். அவங்க ரிசல்ட் என்ன தெரியுமா? 5 வருஷத்துல எவ்ரி இயர் 20% எடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்க பினான்சியல் அட்வைசர் நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆவாங்களா? இனிமே நம்மளும் செய்யலாங்க. அதுக்கு தாங்க ரன் ரேட் பணக்காரங்க போர்ட்போலியோகளை மாதிரி சராசரி மனுஷங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு 5 ரூபாயில இருந்து 50 லட்சம் வரைக்கும் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்குதான் ரன் ரேட் போர்ட்போலியோங்கிற பேரு. இனிமே நம்ம மண்டையப்பட்டு கசக்க வேண்டாம். ரன் ரேட் ஒரு டைப்புக்கு ஒரு போர்ட்போலியோ செட் பண்ணி வச்சிருக்காங்க. குழந்தைங்களோட கல்யாணத்துக்கு, குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு சரியா முறைப்படி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸும் இருக்கு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் 500 ரூபாயில இருந்து 50 லட்சம் வரைக்கும் நம்ம தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஆம்ஃபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். பணத்துக்காக உழைச்சதெல்லாம் போதுங்க. இனிமே பணம் நமக்காக உழைக்க ஆரம்பிக்கிட்டோம்.